ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா நுண்ணோக்கியின் பிரிதிறன். இங்கிலீஷ்ல ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். ஒரு எளிய நுண்ணோக்கி அப்படின்னா அதுல எத்தனை லென்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். அதனுடைய முக்கியமான பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உருப்பெருக்கம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? நுண்ணோக்கிக்கு ஒரு பண்பு என்னது? உருப்பெருக்கம். சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொரு பண்பு இருக்கு. உருப்பெருக்கம் மட்டும் கிடையாது, என்னது? பிரிதிறன். பிரிதிறன் அதான் இங்கிலீஷ்ல ரிசால்விங் பவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒவ்வொரு பொருளும் ஏகப்பட்ட அணுக்களால் ஆனது. அணுக்கள்ங்கிற துகள்களால் ஆனது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். நம்ம உடம்புல எவ்வளவு செல்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஏகப்பட்ட அணுக்கள், அதாவது துகள்கள் என்னும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லி படிப்பாங்க இல்லையா? ஓகே, இப்படி நிறைய துகள் இருக்குமா. இதுல ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதுல ரெண்டு துகள்களுக்கு இடைப்பட்ட மிகச்சிறிய தொலைவை கண்டறியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளினுடைய முக்கியமான ஒரு பண்பு தான் என்னது? பிரிதிறன். அப்ப பிரிதிறனுடைய வேலை என்ன? நல்ல பிரிதிறன் இருக்கக்கூடிய நுண்ணோக்கியினுடைய வேலை என்ன? ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய இரண்டு அடுத்தடுத்த மிகச்சிறிய தொலைவில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டறிகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. The least distance between the two points in an object அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே, சரி. சோ அந்த மிகச்சிறிய தொலைவுன்னு சொன்னோம் இல்லையா, அதான் d minimum அப்படின்னு சொல்லுவோம். d minimum. சோ இந்த தொலைவை பிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் நம்ம பார்த்திருக்கோம், வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ரெசல்யூஷன், தமிழ்ல பிரிப்பு அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அது பிரிப்பு. பிரிப்புக்கு தலைகீழ் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பிரிதிறன். அப்ப பிரிப்பு தான் மிகச்சிறிய தொலைவு, இரண்டு துகள்களுக்கு இடைப்பட்ட மிகச்சிறிய தொலைவு d மினிமம். இதனுடைய தலைகீழ் தான் என்னது? பிரிதிறன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரிப்பு d மினிமம் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய தலைகீழ் தான் என்னது? பிரிதிறன். பார்க்கலாமா? சரி, ஓகே. சோ எப்பவுமே ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போனோம். ஏற்கனவே பிரிப்பு படிச்சிட்டோம், பிரிப்புல வரக்கூடிய ஃபைனல் ஃபார்முலாவும் பார்த்துட்டோம். அதுல இருந்து தான் பிரிதிறன் வரும். கரெக்டா? சரிப்பா. சோ அப்ப இங்க வருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நுண்ணோக்கி, எளிய நுண்ணோக்கி அப்படின்னா ஒரு லென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சோ இது ஒரு எளிய நுண்ணோக்கி. லென்ஸ்னுடைய மையத்துக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? லென்ஸ் முனை. சோ இது வழியா போகக்கூடிய அந்த கற்பனை கோட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, முதன்மை அச்சு அப்படின்னு சொன்னோம். ஒரு எளிய நுண்ணோக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த நுண்ணோக்கியில இங்க வச்சிருக்கக்கூடிய, அதாவது நுண்ணோக்கிக்கு இடது பக்கம் எப்பவுமே ஆடியா இருந்தாலும் சரி லென்ஸா இருந்தாலும் சரி, பொருள் எங்க இருக்கணும்? லென்ஸ் அல்லது ஆடிக்கு இடது பக்கத்துல இருக்கணும். கரெக்டா? இப்ப எளிய நுண்ணோக்கியை பொறுத்த வரைக்கும் அந்த நுண்ணோக்கி, அதாவது லென்ஸினுடைய குவிய தூரத்தை விட சற்று தொலைவு எப்படி இருக்கணுமா? சற்று தொலைவு, எஸ், குறைவான தூரத்துல வைக்கணும். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா லென்ஸினுடைய குவிய தூரம் அதிகமா இருக்கணும், அதை விட சற்று குறைவான தூரத்துல, கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ்ல அந்த பொருளை வைப்பாங்க. அப்ப அப்ராக்சிமேட்டா பார்த்தா லென்ஸினுடைய குவிய தூரமும் சரி பொருளினுடைய தூரமும் கிட்டத்தட்ட சமம் தான். சரியா? ஓகேப்பா. இது குவிய தூரம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருள் பிளேஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? இதான் ஆப்ஜெக்ட், பொருளின் தளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நான் இத ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டேன். அப்ப இந்த பொருள்ல இருந்து இந்த புள்ளியில இருந்து லென்ஸ் முனை வரைக்குள்ள தொலைவு பெறானது பொருளின் தொலைவு u. அதே மாதிரி இதனுடைய குவிய தூரம் பக்கத்துல தான் இருக்கு, கொஞ்சம் தான் வித்தியாசம், அது f. ஆனா அப்ராக்சிமேட்டா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேப்பா. சோ இது ஒரு புள்ளி பொருள். புள்ளி பொருள் அப்படின்னு எக்ஸாம்பிள் ஒரு புள்ளி ஒளி மூலம் உங்களக்கூடிய ஒளி எப்படி இருக்கும்? அனைத்து திசைகளையும் உங்களை. எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குண்டு பல்பு இல்லையா? சோ புள்ளி மூலம் ஒரு குண்டு பல்பு இருக்கு, அது என்ன பண்ணும்? அனைத்து திசைகளையும் ஒளிய உங்களும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த திசையில இப்படி ஒளி உங்களலாம், இந்த திசையில இப்படி உங்களலாம், இந்த திசையில உங்களலாம். கரெக்டா? இப்ப இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நுண்ணோக்கிங்கிறது ஒரு திரையா செயல்படுது இல்லையா? ஒரு பிளவு படிச்சிருக்கோமா? இரட்டை பிளவு அப்படின்னு என்ன? ஒளி புகாத ஒரு திரை. எங்க இரட்டை பிளவு படிச்சோம்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இது விளிம்பு விளைவுல படிச்சோம் இல்லையா? ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு. சோ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு திரை ஒளிய அலோ பண்ணல அப்படின்னா ஒளி அந்த பக்கம் போவாது. ஒளியை அலோ பண்றதுக்காக என்ன பண்ணிருப்போம்? இரண்டு துளைகள்,
மேக் பண்ணியிருப்போம். கரெக்டா? இதான் இரட்டை பிளவு. இந்த துளை தான் பிளவா செயல்படும், ஒளிய அலோ பண்ணக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, லென்ஸை பொறுத்த வரைக்கும் லென்ஸ் முழுவதும் ஒளிய வந்து வெளியே வர்றதுக்கு அலோ பண்ணுமா? அதனால வந்து லென்ஸ் என்ன சொல்லலாம், அதே ஒரு பிளவுன்னு சொல்லலாமா? அப்ப பிளவு வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் முழுவதும் அலோ பண்ணும். கரெக்டா? எங்கேயுமே தடுக்காது. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளதுதான் இது ஏ. ஏன்னா பிளவின் அகலம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகே, எஸ். சோ இப்ப பாருங்க, இந்த கோணம் இருக்கு இல்லையா, இது பீட்டா. பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தெளிவா எழுதுவோம். திஸ் இஸ் பீட்டா. இப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த லென்ஸோட மையத்துல இருந்து வெளியே வரும்போது அந்த பிம்பம் பாருங்க இப்படி விரிவடை. சோ இந்த கோணம் தீட்டா. இப்ப இதுல இந்த இடத்துல ஒரு திரை வைக்க போறேன், ஸ்கிரீன் இல்லையா? இந்த திரையில நமக்கு என்ன கிடைக்கும்? பிம்பம் கிடைக்கும் இல்லையா? சோ இதனுடைய பிம்பம், இந்த பொருளினுடைய பிம்பம், உருப்பெருக்கப்பட்ட பிம்பம். சோ இப்படி கிடைக்கும். அது என்ன வடிவமோ அதே வடிவம். கரெக்டா? சோ இத சுத்தி இந்த மாதிரி நிறைய வட்டங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி பிரிப்பிலே படிச்சிருப்போம். அதுக்கு பேரு ஐரிஸ் தட்டுகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். கரெக்டா? எஸ். சோ இது இப்படி போகும். சோ இத இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு தான் R0. இதனுடைய ஆரம், பிம்பத்தினுடைய ஆரம் R0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேப்பா. சரி, இப்ப இத வச்சு நம்ம ஈஸியா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இப்ப இந்த பகுதி லென்ஸ் முனை இருக்கு இல்லையா, அதுல இருந்து பிம்பம் எங்க கிடைக்குதோ அது வரைக்கும் உள்ள தொலைவு பிம்பத்தின் தொலைவு V அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இந்த ஐரிஸ் தட்டுகள் எங்க பார்த்தோம்? பிரிப்புல பார்த்தோம். அப்ப பிரிப்புல வந்து லாஸ்டா ஒரு சமன்பாடு படிச்சோம். இந்த ஆரத்திற்கான சமன்பாடு என்னது? R0 is equal to 1.22 lambda f by a. சோ நம்ம புக்ல d கொடுத்திருப்பான், d வேண்டாம், a தான் கொடுக்கணும். ஓகேவா? சோ ஏங்கிறது வந்து அந்த பிளவுனுடைய அகலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அங்க யூஸ் பண்ணியிருப்போம். அங்க இதே மாதிரி லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, இப்ப இதை நான் அழிச்சுக்கிறேன். இப்ப நம்ம பிரிப்புல இருந்தா நம்ம வரப்போறோம். கரெக்டா? எஸ். சோ இப்ப இங்க எழுதுறோம் பாருங்க, பிரிப்பு பகுதியிலிருந்து என்ன ஃபார்முலா? R0 is equal to 1.22 lambda f by a. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், பிரிப்பு என்கிற டாபிக்ல லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல அந்த புள்ளி பொருள் இருக்கும், வெளியே வரக்கூடிய கதிர் இந்த மாதிரி வரும். கரெக்டா? இந்த இடத்துல திரையை பிளேஸ் பண்ணிருப்பீங்க, நினைவுக்கா? எஸ். திரை எவ்வளவு தொலைவில் இருக்கும்? லென்ஸ் முனையிலிருந்து அந்த லென்ஸினுடைய குவிய தூரம் f தொலைவில் இருக்கும். கரெக்டா? நமக்கு தெரியும் லென்ஸ் முனையிலிருந்து பிம்பம் இது அப்படிதானப்பா, இங்க தானே பிம்பம் கிடைக்குதுன்னு சொன்னோம். கரெக்டா? ஏன்னா திரையில வந்து தெரியக்கூடிய பிம்பம் மங்களா இருக்கும், அதுக்கு சற்று பின்னாடி போக போக தெளிவான பிம்பம் கிடைக்கும்னு சொல்லி அங்க படிச்சிருப்போம் பிரிப்புல. அப்ப லென்ஸ் முனையிலிருந்து பிம்பம் தெரியக்கூடிய அந்த இடம், அந்த திரை வரைக்கும் உள்ள தொலைவுக்கு பேரு பிம்பத்தின் தொலைவுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப பிரிப்புல f னாலும் b னாலும் செய்யும். ஏன் இரண்டு செய்யும்? அதாவது லென்ஸினுடைய குவிய தூர தொலைவுல வந்து திரைய வச்சிருக்கோம், அதே இடத்துல தான் பிம்பம் கிடைக்குது. அப்ப பிம்பத்தின் தொலைவும் குவிய தூரமும் சமம். ஆனா இங்க பாருங்க, குவிய தூரம் இந்த சைடு எடுத்திருக்கேன், இது குவிய தூரம் கிடையாது. கரெக்டா? அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பிரிப்புல f equal to v, நான் பிரிப்புக்கான ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். அப்ப பிரிப்பு பகுதியின் படி எப்படி எழுதலாம்? f உம் v உம் ஈக்குவல். இந்த டயகிராம் படி பிரிதல் இந்த டாபிக் படி f u தான் ஈக்குவல். ஏன்னா இங்க பிம்பத்தின் தொலைவு இந்த சைடு இருக்கு v, அதனால கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பிரிப்பு என்கிற பகுதியில f உம் v உம் ஈக்குவலா, சோ அத நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதுல பிரதிட்டீங்கன்னா என்ன வரும்? R0 is equal to 1.22 lambda f பரா v by a. சோ இது சமன்பாடு 1. கரெக்டா? இனி நம்ம இந்த டாபிக் வரலாமா? இதை அழிச்சுக்கலாமா? எஸ், இது நமக்கு தேவையில்லை. சரி, இனி உருப்பெருக்கத்துக்கு வருவோம். இந்த டயகிராம் யூஸ் பண்ணி என்னது? உருப்பெருக்கம். சோ அப்ப நுண்ணோக்கியால் உருப்பெருக்கம், நுண்ணோக்கியால் என்னதுப்பா? உருப்பெருக்கம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள். பொதுவா உருப்பெருக்கத்துக்கு ஃபார்முலா பிம்பத்தின் தொலைவு பை பொருளின் தொலைவு v by u, அல்லது
பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதே மாதிரி பொருள் தான் இருக்கு. ஒரு பொருளுக்குள்ள வந்து எத்தனையோ புள்ளிகள் இருக்கு இல்லையா, எத்தனையோ அணுக்கள் இல்லையா, கோடிக்கணக்கான அணுக்களால் ஆனது வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பேன். ஏன்னா அணுக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது, பொருட்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா கண்ணுக்கு தெரிய பொருள்ல கண்ணுக்கு தெரியாத அளவுல துகள்கள் இருக்குன்னா எத்தனையோ கோடி துகள்கள் இருந்தாதான் அவ்வளவு பெருசா இருக்க முடியும். கரெக்டா? சரி, இப்ப பாருங்க, இந்த பொருள் இருக்கு இல்லையா, இதை நான் தனியா எடுத்துக்கிறேன். இதுல எக்ஸாம்பிளுக்கு 3 துகள், 1 2 3 துகள் எடுத்துக்கிறேன். கரெக்டா? நுண்ணோக்கியினுடைய பிரிதிறன் அப்படின்னா என்ன? பிரிதிறன் அப்படிங்கிறது 2 துகள்கள் இதா இருக்கு இல்லையா, 1 2 2 துகள்களுக்கு இடைப்பட்ட மிகச்சிறிய தொலைவை கண்டுபிடிக்கிறது. அதான் டி மினிமம். கரெக்டா? இது வந்து என்ன சொல்றேன் நான் வந்து, இது பொருள் தானே, அதனால இந்த தொலைவை பொருளுக்கு இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்றேன். பொருள்ல இருக்கக்கூடிய துகள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அல்லது உயரம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது பாதி இருக்கா, அப்ப இந்த பாதியினுடைய உருப்பெருக்கம் இந்த பிம்பத்துல பாதின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்ப இந்த 2 துகள்களுக்கு இடைப்பட்ட உயரம்னாலும் அந்த உயரத்துக்கு ஏற்பட்ட பிம்பத்தினுடைய உயரம்னாலும் இது R0 எடுத்துக்கலாமா? மொத்தம் R0 கிடையாது, இதனுடைய ஆரம் தான் R0. அப்படின்னா பொருள்ல பாதி எடுத்துக்கிட்டேன்னா பாதி பொருளினுடைய பிம்பம் இதுல பாதி. அதை பேஸ் பண்ணி எழுத போறேன். அப்படி எழுதும் போது உருப்பெருக்கம் m is equal to இந்த பாதி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கான உருப்பெருக்கப்பட்ட பகுதி பிம்பத்துல பாதி தானே. பொருளுடைய மொத்தம் தான் இதுவும் மொத்தம் பிம்பம். பொருள்ல பாதினா பாதிக்கான உருப்பெருக்கப்பட்ட பிம்பம் இவ்வளவுதான். அப்ப இந்த பாதிக்கான உருப்பெருக்கப்பட்ட பிம்பத்தினுடைய உயரம் R0. பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம். பொருளின் உயரங்கிறது 2 துகள்களுக்கு இடைப்பட்ட உயரம். என்னது? டி மினிமம். இப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, மிகச்சிறிய தொலைவு, இதுக்கு பேர் தான் பிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிப்பினுடைய தலைகிழி தான் என்னது? பிரிதிறன். சரியா? முதல்ல பிரிப்பு டி மினிமம் கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து டி மினிமம் அதாவது சிறும தொலைவு. சிறுமம் எழுத அவசியம் கிடையாது, இங்கிலீஷ்ல எழுதலாம். டி மினிமம் ஈக்குவல் டு R0 பை m. m கீழே வந்துரும், டி மினிமம் மேல போயிடும். பொதுவா m க்கு என்ன ஃபார்முலா? m is equal to b by u யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப d minimum equal to R0 முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். R0 இங்க இருக்கு, என்னது? 1.22 lambda v by a divided by m. divided by m ன்னா இங்க தான் போட்டுக்கணும். கரெக்ட்டா? m க்கு என்ன ஃபார்முலா? v by u. அப்ப m பிளேஸ்ல v by u ன்னு போட்டுக்கிறேன். இப்ப இதுல v v கேன்சலா? அப்ப d minimum is equal to 1.22 lambda u மேல போயிரும், u by a இப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? இத வேணா சமன்பாடு 2 ன்னு எடுத்துக்கலாம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். சரி, இந்த படத்துல இருந்து இல்லையா இங்க எழுதலாம். இப்படத்தில் u f approximate equal தானே? u f கிட்டத்தட்ட ஈக்குவல். அப்ப இந்த u க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? f போட்டுக்கலாமா? அப்ப சமன்பாடு 2 இல் பிரதியிடுங்க. என்ன வரும்? d சிறுமம் d minimum equal to 1.22 lambda u பிளேஸ்ல f by a இப்படி எழுதிட்டேன். இனி எனக்கு தேவை இந்த f by a தான் கண்டுபிடிக்கணும். இது சமன்பாடு 3. என்ன கண்டுபிடிக்கணும்? f by a வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத ஈஸியா வந்து நம்ம பாத்துடலாம். ஓகேவா? குட். சோ இந்த படத்துல பாருங்களேன், இது மொத்த அகலம் வந்து a வா, பிளவுனுடைய அகலம். அப்ப இதுல பாதி, இதுல இருந்து இது வரைக்கும் என்னது? a by 2. கரெக்ட்டா? அப்ப இந்த முக்கோணம் எடுத்துட்டீங்கன்னா இங்க எழுதலாம். படத்தில் அந்த முக்கோணத்துல sin பீட்டாவா இருந்தாலும் tan பீட்டா cos பீட்டா எப்படியாவது எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் c tan பீட்டா. இங்க எழுதிக்கிறேன். tan பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? tan பீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சோ அப்ப பீட்டா இங்க இருக்கா, இதுதான் கோணம், இதுக்கு எதிர்பக்கம் இது a by 2. a by 2 by அடுத்துள்ள பக்கம். இந்த ரெண்டுல எது அடுத்துள்ள பக்கம்? நீளம் குறைவான பகுதி இது. இது என்னது? u தானே அல்லது f எடுத்துக்கலாமா? ஏன்னா u f ஈக்குவல் தானே. அப்ப f ன்னு எடுத்துக்கிட்டேன்.
அப்ப which is equal to a by 2f எழுதலாமா? இதே நீங்க sin பீட்டா யூஸ் பண்ணி பாருங்க. அதே எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். எது எதிர்பக்கம்? இதுக்கு ஆப்போசிட் இது a by 2 by கர்ணம். கர்ணம் என்கிறது நீளமான பகுதி, இது தெரியாது. அப்ப நான் என்ன பண்றது? a ன்னு எடுத்துக்கிறேன், இந்த இடத்தை b ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதென்ன கர்ணம்? OA. இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த முக்கோணத்தை பாருங்களேன், இப்படி இருக்கு இல்லையா? இது பீட்டா, கரெக்டா? சோ இது a by 2, இது a, இது p, இது வந்து O ன்னு இருக்கு, கரெக்டா? சோ இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். இப்ப நான் என்ன பண்றேன்? பீட்டாங்கிற கோணத்தை சிறியதாக்குறேன். அப்ப முக்கோணம் எப்படி இருக்கும்? சின்னதாகும். எப்படி பிரியும் பாருங்க. இந்த முக்கோணம் பீட்டாங்கிற கோணம் சிறியதாகும் போது, இப்ப கோணம் சின்னதாச்சா? பீட்டா சிறியதாக இருந்தால் அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் ரெண்டும் பார்க்க எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா OAயும் OPயும் இல்ல, இது ஏதானப்பா? OAயும் OPயும் எப்படி இருக்கு? சேம். அப்ப இங்க OA பல என்ன போட்டுக்கலாம்? OP. அப்படி போட்டா என்ன வரும்? a by 2 by OP. OE ல இருந்து P வரைக்குள்ள தொலைவு U அல்லது F எது வேணாலும் போட்டுக்கலாம். சோ F. இப்ப which is equal to a by 2f இப்படின்னு கிடைக்குதா? இப்ப பாருங்க, tan பீட்டா sin பீட்டா ரெண்டும் ஈக்குவலா இருக்கு இல்லையாப்பா? சோ அப்ப எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கணும்? இங்க படத்துல tan பீட்டா is nearly equal to sin பீட்டா. என்ன ஃபார்முலா? a by 2f. அப்ப tan பீட்டா ஈக்குவல் எடுத்தாலும் சரி, sin பீட்டா ஈக்குவல் எடுத்தாலும் சரி, உங்க விருப்பம், ரைட்? அப்ப இதுல நான் sin பீட்டா எடுத்துக்க போறேன், கரெக்டா? சோ இதுல sin பீட்டா equal to a by 2f. எனக்கு தேவை f by a தானே? அப்ப f இங்கே கொண்டு வாங்க, f a கீழ கொண்டு வா, a equal to sin பீட்டா கீழ வரும்போது 1 by 2 sin பீட்டா. சோ இது சமன்பாடு 4. இனி பிரதியிடுவோம். 3ல பிரதியிடணும், கரெக்டா? 3ல் பிரதியிட, 3ல பிரதியிடுங்க. d சிறுமம், d மினிமம் equal to 1.22 lambda f by a. f by a என்னது? 1 by 1 போட்டாலும் போடாட்டாலும் ஒண்ணுதான், 1 by 2 sin பீட்டா. சரியா? இப்ப நல்லா பாருங்க, இந்த லென்ஸ் காற்று அல்லது வெற்றிடத்துல இருக்கா? அப்ப அதனுடைய அலைநீளம், ஒளியினுடைய அலைநீளம் லாம்டான்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த d மினிமம், அதாவது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை இன்னும் குறைக்கணும்னா பீட்டா அதிகமாகும், கரெக்டா? இப்ப பாருங்க, இந்த கோணம் இப்படி இருக்கா? 0 டிகிரி. இந்த இடம் சேர சேர இந்த இடம் விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு குறையும் போது இந்த இடம் விரியும், அப்ப பீட்டா கூடும். அப்ப பீட்டாவை அதிகரிப்பதன் மூலமா இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை என்ன பண்ணலாம்? குறைக்கலாம். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லென்ஸை அதிக அடர்த்தி இருக்கக்கூடிய அல்லது அதிக ஒளிவிலகல் இருக்கக்கூடிய எண்ணெய்க்குள்ள வந்து மூழ்க வைக்கிறாங்க, சரியா? அப்படி எண்ணெய்க்குள்ள இதை மூழ்க வைக்கும் போது எண்ணெயில வந்து அலைநீளம் என்னது? லாம்டா டேஷ். நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம்? n2 by அந்த ஒளி விலகலின் விதிகளை படிச்சிருப்போம். n2 by n1 is equal to lambda 1 by lambda 2. இப்ப எண்ணெய்க்குள்ள வைக்கும் போது ஒளி எங்க இருந்து வரும்? வெற்றிடம் அல்லது காற்றுல இருந்து எண்ணெய்க்குள்ள வருது, கரெக்டா? அப்ப வெற்றிடத்துல வரும்போது நான் அலைநீளத்தை லாம்டான்னு எடுத்துக்கிறேன், எண்ணெய்க்குள்ள வரும்போது லாம்டா டேஷ். எண்ணெய்க்குள்ள இருக்கும்போது தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ரெண்டாவது அதே மாதிரி காற்றுல இருந்து வருது, அப்ப காற்றுல ஒளி விலகல் எண் 1, அது முதல் ஊடகம் தானே? அப்ப n1 மதிப்பு 1. எண்ணெயினுடைய ஊடகம் அதான் n2. அப்ப n1 1ன்னு எடுத்தா n2 எப்படி எடுத்துக்கலாம்? n எடுத்துக்கலாம். இப்ப லாம்டா டேஷ் மேல கொண்டு போனேன்னா லாம்டா டேஷ் ஈக்குவல் டு, இது மேல போயிடுச்சுன்னா லாம்டா பை n இப்படி எழுதலாம், கரெக்டா? இது காற்றுல இருக்கும்போது அப்ப இங்க எழுதலாம் எண்ணெயினுள், கரெக்டா? மூழ்க வைக்கும் போது ஃபார்ம் அப்படியே மாறிடும் பாருங்க. d மினிமம் ஈக்குவல் டு 1.22, எண்ணெய்க்குள்ள அலைநீளம் மாறுமா? லாம்டா பால லாம்டா டேஷ் போட்டுக்கோங்க, பை 2 sin பீட்டா.
which is equal to 1.2 to lambda dash. Lambda dash என்னது lambda by n lambda n கீழ வந்துரும் by n. கரெக்ட்டா? அப்ப கீழ எழுதிக்கிறேன். n எங்க சேர்த்துக்கிறேன்? n sin beta. இந்த n sin beta இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. எண்ணியல் துளை, நியூமெரிக்கல் அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதும்போது d minimum equal to 1.22 lambda by 2 into இதுக்கு பேர் என்னது? நியூமெரிக்கல் அப்பர்ச்சர், எண்ணியல் துளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப இதை அழிச்சுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்படும். சோ இதுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். பிரிதிறன். கரெக்ட்டா? எதோட பிரிதிறன்? நுண்ணோக்கியின் பிரிதிறன். இது ஒரு முக்கியமான பார்ட். இதான் பிரிப்புன்னு சொன்னேன். இரண்டு துகள்களுக்கு இடைப்பட்ட மிகச்சிறிய தொலைவு. பிரிப்பினுடைய தலைவிதி தான் என்னது? பிரிதிறன். எதோட பிரிதிறன்? நுண்ணோக்கியின் பிரிதிறன். அப்ப இங்க எழுதலாம். therefore நுண்ணோக்கியின் பிரிதிறன், நுண்ணோக்கியின் பிரிதிறன், பிரிதிறனுக்கு இங்கிலீஷ்ல ரிசால்விங் பவர். யாரோடது? நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப். அதான் ஆரியம். இஸ் ஈக்குவல் எதோட தலைகளி? பிரிப்பின் தலைகளி. பிரிப்பு தான், பிரிப்பினுடைய தலைகளி தானே? பிரிப்பு தான் இது சிறும தொலைவு. அப்ப அதனுடைய தலைகளினா 1 by d minimum which is equal to 1 by d minimum இதா இருக்கா? 1.22 lambda by 2 into na. இது அப்படியே மேல வரும்போது 2 of na, எண்ணியல் துளை by 1.22 lambda. என்னங்கிறது இதா இருக்கு, n sin beta. என்னங்கிறது என்னங்கிற ஊடகத்தை பயன்படுத்தினா அதனுடைய ஒளிவிலகல் எண். பீட்டாங்கிறது இந்த கோணம். ஓகேவா? சோ இதுதான் rm, நுண்ணோக்கியின் பிரிதிறன், ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப். முக்கியமான ஒரு டாபிக் பா. நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.